ஒரு மனிதன் அல்லாஹ்தாலா ஒரு மனிதனை திரை மறைவில் வைத்து விசாரிப்பான். ஒரு மனிதனை என்று சொன்னால் அது மாதிரி தன்மை உள்ள மனிதர்களை அப்படிங்கிறார். ஒரு மனிதனை கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹ்தாலா, நீ இன்ன நேரத்துல இன்ன இடத்துல இன்ன குற்றங்களை செய்தாய் அல்லவா? ஆமா அப்படின்னு ஒத்துக்குவான். ஒத்துக்கிறது தவிர வேறு வழி கிடையாது, அங்க மறுக்கலாம் முடியாது. இங்க உள்ள கோர்ட் மாதிரி மறுக்கிறதா, அப்புறம் சாட்சி கொண்டு வர்றதா, ஆதாரம் தேடுறதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒத்துக்க வேண்டியது, ஒத்துக்குவான். பிறகு அல்லாஹ்தாலா சொல்லுவான், இன்ன நேரத்துல இன்ன குற்றங்களை செய்தாய் அல்லவா? ஆமா. அப்புறம் சொல்லுவான். இப்படி வரிசையா குற்றங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்தாலா கேட்பான், இவன் அந்த மனிதன் ஒத்துக்கொள்வான். இப்படி நிறைய குற்றங்களை சொன்ன உடனே அந்த மனிதன் நினைப்பான், இன்னைக்கு நம்ம அழிந்தோம், நமக்கு எந்த விதமான ஈடேற்றமும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, நரகத்துக்கு போக வேண்டியதுதான் என்று இந்த மனிதன் முடிவு செய்து தன்னை ரொம்ப கேவலமாக கருதி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்தாலா சொல்லுவான், உலகத்தில் நீ வாழக்கூடிய நேரத்தில் பிற மனிதர்களுடைய குற்றம் குறைகளை நீ மறைத்தாய். நீ குற்றங்கள் செஞ்ச, இப்ப சொன்ன குற்றங்களா நீ ஒத்துக்கிட்ட, ஆனா மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ மறைத்து வாழ்ந்தாய். அதனால இன்னைக்கு உன்னுடைய குற்றங்களை நான் மறைக்கிறேன், நீ போயிடு, இவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுங்கள் என்று அல்லாஹ்தாலா சொல்லுவான். திரை மறைவில் இருந்து அப்படின்னா யாருக்கும் தெரியாம தனியா விசாரிப்பான் அல்லாஹ்தாலா. அந்த மனிதன் ரொம்ப சந்தோஷமான முறையில, மகிழ்ச்சிகரமான முறையில வெளியே வருவான். அதை பார்க்கும்போது மற்ற மனிதர்கள் எல்லாம் நினைப்பார்கள், இந்த மனிதனை அல்லாஹ்தாலா விசாரணை செய்து இப்படி அனுப்பினான், ஆனா இவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வர்றானே, மகிழ்ச்சிகரமா இருக்கிறான், எந்த குற்றமும் செய்யல போல இருக்குது உலகத்துல என்று மற்ற மனிதர்கள் எல்லாம் அவனை பார்த்து நினைப்பார்களே, அந்த அளவுக்கு சந்தோஷமா வெளியே வருவான். அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அல்லாஹ்தாலா கட்டளையிடுவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகத்துல மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை மறைத்து வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்தாலா நம்முடைய குற்றம் குறைகளை கியாமத்தினாலே மறைக்கிறான், அதை மன்னிக்கிறான். அந்த தன்மை மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன். மூன்றாவது, இந்த பூமி இருக்கின்றது, அது ஒரு பொருளை சேர்ந்து வாழக்கூடிய, அணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பூமி பொருள்களை அணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்றது. ஒரு பொருளை பூமிக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடக்கூடிய தன்மை உடையதாக அந்த பொருள் ஆகி விடுகின்றது. உதாரணம் மையத்தை எடுத்துக்குவோம், நம்ம ஜனாசா கொண்டு போய் அடக்கப்படுகின்றது. அடக்கப்பட்ட பின்னால் முன்னால சொல்லி இருக்கிறேன், மனிதனுடைய உடல் மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களால், 5 தன்மைகளால் படைக்கப்பட்டவை. மனிதனுடைய உடல் அப்படியே அழுகி கொஞ்ச நாள்ல உள்ள அப்படியே அழுகி போயிடும். அழுகி போன பின்னால மனிதனுடைய உடல்ல 70% தண்ணீர், மீதி 30% தான் மற்ற பொருள்கள், சதை, எலும்பு எல்லாம் சேர்ந்து 30%. தண்ணீர் 70% இருக்குது. 100 கிலோ எடையுடைய ஒரு மனிதனுடைய உடல்ல 70 கிலோ தண்ணீர், 30 கிலோ மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப அவன் இறந்த பின்னால கபருக்குள்ள போட்டால், அடக்கினால், அந்த தண்ணீர் பூமியில் உள்ள தண்ணீரோடு சேர்ந்து விடுகின்றது, மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது. அதாவது அந்த பொருள்கள் எல்லாம் அழுகி அது வேறொரு உருவமாக மாறி மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது. காற்று காற்றோடு சேர்ந்து விடுகின்றது. நெருப்பு உஷ்ணத்தோடு சேர்ந்து விடுகின்றது. பூமியில எல்லா தன்மையும் இருக்குது. பூமிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மண், தண்ணீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா அம்சமும் பூமிக்குள்ள இருக்கு. ஒரு குழியை தோண்டி கையை விட்டு கொஞ்ச நேரம் மண்ணை போட்டு போட்டீங்கன்னா சூடு தெரியும். அப்ப நெருப்புங்கிறது நான் சொல்லி இருக்கிறேன்னா, இந்த பூமி இருக்கின்றதே எது, இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அல்லாஹ்தாலா குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான், சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதி இந்த பூமி. சூரியனிலிருந்து உள்ள ஒரு துண்டு தான் இது சூரியனிலிருந்து பிரிந்து வந்து இப்ப 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால மேல் பகுதி குளிர்ந்து மண்ணாக மாறிவிட்டு இருக்கின்றது. உள்ள ஊற நெருப்பு தான் இருக்குது. சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் பூமியில ஓட்ட போட்டா அதிகபட்சமான தூரம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண்ணு, பாறை, கல்லு, இப்படிப்பட்டது, களிமண் இதெல்லாம் இருக்கும். 15 கிலோமீட்டர் கீழே போனீங்கன்னா பூராமே நெருப்பு தான். இந்த பூமியை நேரம் ஒரு தொலை போட்டால், ஒரு ஓட்ட போட்டா பூமியினுடைய விட்டம் எவ்வளவு? 8000 மைல். 8000 மைல். பூமியினுடைய சுற்றளவு 24,000 மைல். ஒரு உருண்டை வடிவமான ஒரு பொருளுடைய சுற்றளவிலே 3 ஒரு பகுதி அதனுடைய விட்டம், குறுக்களவு. 8000 மைல் விட்டம் உள்ள, குறுக்களவு உள்ள இந்த பூமி இருக்கின்ற 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மண்ணு, கல்லு இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. அது கீழே போனா நெருப்பு. நெருப்புன்னு சொன்னா சாதாரணமான நெருப்பு இல்ல, மிக பயங்கரமான நெருப்பு.
எந்த உலோகத்தையும் உருக்கி விடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு உள்ள இருக்குது. அப்ப அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் பூமியினுடைய மேல் பகுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மேல வரும்போது அது குளிர்ந்து போகும். உள்ள பூமியில நெருப்பு இருக்கு. ஆக மனிதன் ஒரு பொருள், அது மனிதனுடைய பாடி மட்டுமல்ல, எந்த பொருளை உள்ளே போட்டாலும் சரி, அந்த பொருளே இருக்கக்கூடிய 4 விதமான தன்மைகள், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, இவை அது அதனுடைய அசலோடு சேர்ந்து விடுகின்றது. மண் மண்ணோடு சேர்ந்துடும், தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து, நெருப்பு நெருப்போடு, காற்று காற்றோடு சேர்ந்து, எல்லாம் ஒரே, அதாவது தன்னுடைய அசல் வடிவத்திலே போய் சேர்ந்து விடும். இது அந்த பூமியோடு அந்த பொருள் எவ்வளவு ஒட்டுறவாக இருக்கின்றது, எவ்வளவு உறவாடி இருக்கின்றது என்பதற்கு அடையாளம்.